யூனிட் 10. யூனிட் 10 என்ன சொல்லுவோம்? டைப்ஸ் ஆஃப். அது டோர் க்ளோஸ் பண்ணிடுப்பா, சவுண்ட் வருது பாருங்க. அது அடிக்கடி எனக்கு நாய்ஸ் வந்துட்டே தான் இருக்கு, க்ளோஸ் பண்ணிடுங்க. டைப்ஸ் ஆஃப் chemical reactions. நல்லா கவனிங்க. இதுல இந்த யூனிட்ல தான் போதும், மூட முடியல விட்டுருங்க. இந்த யூனிட்ல தான் உங்களுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படிங்கறத இன்ட்ரோடக்ஷனா சொல்லியிருப்பாங்க. முதல்ல ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்ன? நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா? ரியாக்ஷன் நடக்கும் பொழுது ஆரம்பத்துல ஒரு பொருள் இருக்கு, அந்த ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது என்னவா மாறிடுது, வேற ஒரு பொருளா மாறிடுது இல்லையா? அப்ப ஆரம்பத்துல நம்ம என்ன பொருள் எடுத்துக்கிட்டோம், அது என்ன பொருளா மாறுச்சு அப்படிங்கறத ஒரு ஸ்கெமாட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம், ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இரும்பு துருப்பிடிக்குது இல்ல, இரும்பு நீங்க ஆரம்பத்துல எடுத்துக்கும் போது பியூர் அயனா தான் இருக்கு. ஒரு 6 months or 1 year கழிச்சு பார்க்கும் பொழுது அந்த இரும்பு கொஞ்சம் அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல சேஞ்சஸ் தெரியுது இல்லையா? அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துலயுமே சேஞ்சஸ் தெரியுது. அதுல பாத்தீங்கன்னா அந்த அயனுடைய சர்ஃபேஸ்ல நிறைய சின்ன சின்ன துகள்கள் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, பார்ட்டிகிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா? அது என்ன சொல்றோம், ரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த அயன் என்னவா இருக்கு, ரஸ்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம ஆரம்பத்துல எடுத்துக்கிட்டது பியூர் அயன், ஆனா நமக்கு ஃபைனலா கிடைச்சிருக்கிறது ரஸ்ட். அப்ப நம்ம ஆரம்பத்துல எடுத்துக்கிட்டது என்னவோ அத ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஃபைனலா கிடைச்சத ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரியாக்டன்ட் ஒண்ணு மட்டுமே இருக்கலாம், அல்லது 2 இருக்கலாம், 2க்கு மேல எத்தனை வேணாலும் இருக்கலாம். சோ 2-3 பொருள் ஒன்னா சேர்ந்து ப்ராடக்டா ஃபார்ம் பண்ணலாம், அல்லது ஒரே ரியாக்டன்ட் டீகம்போஸ் ஆகியும் ப்ராடக்டா ஃபார்ம் பண்ணலாம். அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு ரியாக்டன்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அடுத்தது இன்னொன்னு என்ன இருக்கும், ப்ராடக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த ரியாக்டன்டையும் ப்ராடக்டையும் எப்படி செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆரோ மார்க் மூலமா செப்பரேட் பண்ணுவோம். இந்த ஆரோ மார்க்குக்கு லெஃப்ட் சைட்ல உள்ளது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், ரியாக்டன்ட். இதுக்கு ரைட் சைடு உள்ளது எல்லாமே ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஆரோ மார்க்குக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிறது ரியாக்டன்ட்ஸ், ரைட் சைடுல இருக்கிறது ப்ராடக்ட். இப்போ இதுல அடிஷனலா நம்ம ஏதாவது கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணாலோ, ஆக்சிடைசிங் ரியேஜென்ட் ஆர் ரெடியூசிங் ரியேஜென்ட் இந்த மாதிரி ஏதாவது அடிஷனலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை இந்த ஆரோ மார்க் மேல எழுதுவோம். இப்போ நீங்க எத்தனால் படிக்கிறீங்க இல்லையா, ஆக்சிடேஷன் ஆஃப் எத்தனால். இதுல எத்தனால் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. நம்மளுடைய மெயின் ரியாக்டன்ட் என்னது, எத்தனால் தான். அந்த எத்தனால் தான் ஆக்சிடைஸ் ஆகி எத்தனோயிக் ஆசிடா மாறப்போகுது. அப்ப அதை ஆக்சிடைஸ் பண்றதுக்கு நான் என்ன கெமிக்கல் யூஸ் பண்றேன், பொட்டாசியம் டைக்ரோமேட் அல்லது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆக்சிடைசிங் ரியேஜென்ட். அந்த ரியேஜென்ட் என்ன பண்ணுவோம், இங்க மேல எழுதுவோம். இந்த இடத்துல நம்ம இந்த ரியாக்டன்ட்டை தவிர்த்து வேற என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்றோமோ அந்த ரியேஜென்ட் பேரை இந்த ஆரோ மார்க் மேல எழுதணும். அப்புறம் வேற என்னலாம் எழுதலாம் அப்படின்னா ரியாக்ஷன் கண்டிஷன். ரியாக்ஷன் கண்டிஷன் என்னன்னா வரும், டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கணும், பிரஷர் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் எல்லாம் இங்க மென்ஷன் பண்ணலாம். அடுத்து இதை தவிர்த்து வேற என்ன மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது சில நேரங்கள்ல சின்ன சின்ன மாலிகூல்ஸ் எல்லாம் வெளியில போகும். H2O, HCl, NaCl இந்த மாதிரி சின்ன சின்ன மாலிகூல் வெளியில போகுது இல்ல, அதை எழுதும் பொழுது இப்ப வாட்டர் வெளியில போகுது அப்படின்னா பிளஸ் H2O அப்படின்னு இந்த பக்கம் எழுதலாம், அல்லது அதுக்கு பதிலா இங்க H2O எழுதுறதுக்கு பதிலா இந்த H2O எங்கேயும் எழுதலாம், இங்கேயும் எழுதலாம். ஆனா எழுதும் போது என்ன பண்ணணும், மைனஸ் சிம்பிள் போட்டு எழுதணும். எந்த சிம்பிளுமே போடாம எழுதினீங்க அப்படின்னா ரியாக்டன்ட் கூட ஆட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். மைனஸ் சிம்பிள் போட்டு எழுதினீங்க அப்படின்னாக்கா இது ப்ராடக்டா கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். அங்க ப்ராடக்ட்ல எழுத வேண்டியதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், இது வந்து பை ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். நமக்கு தேவையான ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சிரும், அது இல்லாம அடிஷனலா கிடைக்கக்கூடிய சின்ன ப்ராடக்ட சிம்பிளா இங்கேயே மென்ஷன் பண்ணலாம். இதுதான் நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப கெமிக்கல் ஈக்குவேஷன் எல்லாத்துலயுமே கண்டிப்பா ரியாக்டன்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ப்ராடக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ இதுல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னாக்கா காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் என்ன இருக்கு, காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். இந்த நேம்லயே நமக்கு மீனிங் இருக்கு, காம்பினேஷன் அப்படிங்கிற வேர்ட்லயே மீனிங் இருக்கு இல்லையா. காம்பினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், அடிஷன் அப்படின்னு அர்த்தம், ரெண்டையும் ஒன்னா சேர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரியாக்டன்ட் 2 or more எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனா ப்ராடக்ட் கண்டிப்பா என்னவா இருக்கும், ஒரே ப்ராடக்டா தான் இருக்கும்.
ரெண்டு ரியாக்டண்டோ அல்லது ரெண்டுக்கு மேல உள்ள ரியாக்டண்டோ ஒன்னா சேர்ந்து ஒரே ப்ராடக்ட் கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், காம்பினேஷன் ரியாக்ஷன். அப்ப காம்பினேஷன் என்ன அர்த்தம், எங்க ரெண்டு பொருள் இருக்கு ரெண்டையும் ஒன்னா சேர்த்து கம்பைன் பண்ணிட்டு அதுக்கு பேர் என்னது, காம்பினேஷன். இப்போ ஏ பிளஸ் ஏன்னு இருக்கீங்களா, ரெண்டையும் கம்பைன் பண்றது என்ன அர்த்தம், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்துறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது, காம்பினேஷன் அப்படின்னு சொல்றோம். புரியுதா, காம்பினேஷன் அந்த மீனிங், அந்த நேம்லயே உங்களுக்கு அந்த நேம் மீனிங் வந்து புரியணும். இப்ப இங்க ரியாக்டன்ட் ரெண்டும் அப்படியே ஜஸ்ட் ஒன்னா சேர்ந்துருது, அந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கிறதுனால இதுக்கு பேர் காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப காம்பினேஷன் ரியாக்ஷன்ல 2 or more reactants, ரெண்டு இருக்கலாம் அல்லது ரெண்டுக்கு மேல எத்தனை ரியாக்டன்ட் வேணாலும் இருக்கலாம். ரியாக்டன்ட் gives only one product. கண்டிப்பா நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளவு வரணும், ஒன்னே ஒண்ணுதான் வரணும். காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னாலே ப்ராடக்ட் எத்தனை இருக்கணும், ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். சரியா, இந்த காம்பினேஷன் ரியாக்ஷனே நமக்கு ஒரு 3 டைப் கொடுத்திருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எலமெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும், இன்னொன்னு காம்பவுண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இந்த ரெண்டும் தெரியணும். எலமெண்ட் அப்படின்னா எதை சொல்லுவோம், இதுவும் நிறைய தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எலமெண்ட், காம்பவுண்ட், மாலிகூல், இதுவும் அன்னைக்கு சனிக்கிழமை சண்டே அன்னைக்கு நடத்தும் போது அன்னைக்கும் நடத்திருந்தேன். அதுக்கு முன்னாடி நிறைய தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த டிஃபரன்ஸ். எலமெண்ட் அப்படின்னு எதை சொல்லுவோம், நிறைய ஆட்டம்ஸ் இருந்தா அதுக்கு பேர் எலமெண்ட்னு சொல்லுவோமா, தனியா இருந்தா எலமெண்ட் சொல்லக்கூடாதா. பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற எல்லாமே எலமெண்ட் தான் இல்லையா. அதுல எல்லாமே எப்படி இருக்கும், சிங்கிள் ஆட்டமாவும் இருக்கலாம் அல்லது 2-3 ஆட்டம் சேர்ந்தும் இருக்கலாம். அப்ப எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலமெண்ட் அப்படிங்கிறது இட் மே பி எய்தர் a single atom or a group of same kind of atom. எப்படி இருக்கணும் அந்த ஆட்டம், ஒரே மாதிரியான ஆட்டமா இருக்கணும். இப்ப ஹைட்ரஜன் அப்படின்னா 2-3 ஹைட்ரஜன் சேர்ந்து இருந்தாலும் அது பேர் எலமெண்ட் தான். குளோரின் இருக்குன்னா 2-3 குளோரின் சேர்ந்து இருந்தாலும் அதுக்கு பேர் எலமெண்ட் தான். ஆக்சிஜன் அப்படின்னா 2-3 ஆக்சிஜன் சேர்ந்து இருந்தாலும் அதுக்கு பேர் எலமெண்ட் தான். அல்லது சிங்கிள் ஆக்சிஜனா இருந்தாலும் என்ன சொல்லுவோம், எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அது ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அது ஆட்டமா இருந்தாலும் அல்லது ஒரே மாதிரி ஆட்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தாலும் அதுக்கு பேர் என்னது, எலமெண்ட். ஓ, எலமெண்ட் இஸ் an atom or a group of same kind of atom. இந்த same kind அப்படிங்கிற வேர்ட் தான் ரொம்ப முக்கியம். same kind of atom, ஒரே மாதிரியான ஆட்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கலாம் அல்லது ஒரு ஆட்டம் மட்டும் தனியா இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தா அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம், எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம், எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாமா. குளோரின் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாமா. சோடியம் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா, எலமெண்ட் என்னன்னு கிளியரா புரியுதா. எலமெண்ட் அப்படிங்கிறது தனியா ஒரு ஆட்டமாவும் இருக்கலாம் அல்லது ஒரே மாதிரியான ஆட்டம் ஒன்னா சேர்ந்து இருந்தாலும் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், எலமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த பேர்ல இருக்கு பாருங்க. அடுத்து காம்பவுண்ட் அப்படிங்கிறது இதுல பேர்ல இருக்கு. நீங்க இங்கிலீஷ்ல கூட காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதுல பலதரமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஒன்னா கலந்து இருக்கும். அதே மாதிரி காம்பவுண்ட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதா என்னது, காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இட்ஸ் a group of different types of atoms or element. அது ஆட்டமாவும் இருக்கலாம் எலமெண்டாவும் இருக்கலாம். ஆனா எப்படி இருக்கணும், டிஃபரெண்ட் டைப்பா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்க கூடாது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு இல்லையா. இதுல இன்னொன்னு சல்பர் கூட எடுத்துக்கோங்க, SC8 எழுதுறோம். இது எலமெண்டா காம்பவுண்டா, எலமெண்ட். ஏன்னா எல்லாமே சல்பர் தான், அப்ப அது எலமெண்ட் தான். இப்ப இங்க HCl அப்படின்னு எழுதுறேன், இது என்ன சொல்லுவீங்க, காம்பவுண்ட். ரெண்டும் வேற வேற இல்லையா. HClங்கிறது ஹைட்ரஜன்ங்கிறது வேற ஆட்டம், குளோரின்ங்கிறது ஒரு ஆட்டம். அப்போ ரெண்டும் வேற வேற ஆட்டம் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட ஃபார்ம், ஒரு மாலிகூல். இதை மாலிகூல் அப்படின்னு சொல்லலாம். காம்பவுண்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், மாலிகூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வேற வேற ஆட்டம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, வேற வேற ஆட்டம் ஒன்னா சேர்ந்து ஒரு மாலிகூல் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ H2ங்கிறது என்னன்னு சொல்லலாம், காம்பவுண்ட். வேற என்ன இருக்கு, இன்னும் சிம்பிள்னா கார்பன் டை ஆக்சைடு என்ன சொல்லலாம், காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். எத்தனால் என்ன சொல்லலாம், காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அசிட்டிக் ஆசிட்
காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த பேசிக் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? எலமெண்ட்னா என்ன, காம்பவுண்ட் என்னன்னு தெரியுதா? சரி, இப்போ இதுல இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன்ல இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு டைப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா, ஒரு எலமெண்ட்டும் இன்னொரு எலமெண்ட்டும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்கலாம். அப்ப அது என்ன சொல்லுவோம்? எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட் டைப் ரியாக்ஷன்ஸ். இது ஃபர்ஸ்ட் டைப். ரெண்டு எலமெண்ட் ஒன்னா சேர்ந்து நமக்கு ப்ராடக்ட் கொடுக்குது. இது ஒரு டைப். அப்ப நம்ம எடுத்துக்கிட்ட ரியாக்டன் ரெண்டுமே என்னவா இருக்கணும்? எலமெண்டா தான் இருக்கும். ரெண்டுமே என்னவா இருக்கு? எலமெண்டா தான் இருக்கு. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சல்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சல்பர் கூட நான் ஆக்சிஜன் சேர்க்கிறேன். சல்பர்ங்கிறது என்னது? ஒரு எலமெண்ட். ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட். அப்ப இந்த ரெண்டு எலமெண்ட் ஒன்னா சேர்ந்து எனக்கு என்ன கிடைக்குது? சல்பர் டை ஆக்சைடு அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. அப்ப இதுல ஒரு எலமெண்ட்டும் இன்னொரு எலமெண்ட்டும் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட கொடுக்குது. இது ஒரு டைப். அப்ப இது வேற என்ன காம்பினேஷன் எழுதலாம்? எலமெண்ட் ஒன்னா சேர்ந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? எலமெண்ட் கூட ஒரு காம்பவுண்ட் சேரலாம் இல்லையா? அப்ப ரெண்டாவது டைப் என்ன எழுதலாம்? எலமெண்ட் பிளஸ் காம்பவுண்ட். இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துட்டு போலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. சோடியம் பிளஸ் குளோரின் ரெண்டும் சேர்ந்தா என்ன கிடைக்கும்? சோடியம் குளோரைட் கிடைக்குமா? இப்ப இந்த ஈக்குவேஷன் நான் கரெக்டா எழுதிருக்கேன்னா சொல்லுங்க. என்ன இதுல தப்பு இருக்கு? பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? இப்ப இங்க ரெண்டு குளோரின் இருக்கும்போது என்ன பண்ணிக்கணும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்ப இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது சோடியம் என்னாச்சு? 1 தான் இருக்குங்க. இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி எழுதலாம். இதுலயும் பாருங்க ரெண்டு எலமெண்ட் தான். ரெண்டு எலமெண்ட்டும் சேர்ந்து என்ன கொடுத்திருக்கு? ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்கு. அடுத்து ரெண்டாவது டைப் எலமெண்ட் பிளஸ் காம்பவுண்ட். நீ மாத்தி கூட எழுதிக்கலாம். காம்பவுண்ட் பிளஸ் எலமெண்ட் அப்படி கூட எழுதிக்கலாம். காம்பவுண்ட் டைப். காம்பவுண்ட் டைப் ரியாக்ஷன்ஸ். எலமெண்ட் பிளஸ் காம்பவுண்ட் டைப் ரியாக்ஷன். இப்ப இந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன்ல நம்ம எடுத்துக்கிறதுல என்ன சொல்லுங்க? சல்பர் 8 இல்லம்மா. நம்ம ஒரு சில இடங்கள்ல தான் 8 யூஸ் பண்ணுவோம். எல்லா இடத்துலயும் வராது. இந்த சல்பர் சிங்கிள் ஆட்டமா தான் இருக்கும். ஓகேவா? எல்லா இடத்துலயும் சல்பர் வந்து S8 இருக்காது. S4 இருக்கு. வெறும் சிங்கிள் ஆட்டம் ஆஃப் சல்பரும் இருக்கு. இந்த ரியாக்ஷன்ல சிங்கிள் ஆட்டம் ஆஃப் சல்பர் தான் இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? சரி, இதுல ஒன்னு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், இன்னொன்னு என்ன எடுத்துக்கிறோம்? காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, ஃபார்மேஷன் ஆஃப் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு. அந்த பேர்ல இருக்கு பாருங்க, பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு. பென்டானா எத்தனை? 5. இப்ப பென்டாக்ளோரைடுனா எத்தனை குளோரைடு இருக்குன்னு அர்த்தம்? 5 குளோரின் ஆட்டம் இருக்கு. யாரு கூட இருக்கு? பாஸ்பரஸ் கூட இருக்கு. அப்ப இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, எலமெண்ட் என்ன எடுத்துக்க போறோம்னா குளோரின் எடுத்துக்கிறோம். காம்பவுண்ட் வந்து பாஸ்பரஸ் ட்ரைகுளோரைடு எடுத்துக்கிறோம். இந்த குளோரினும் பாஸ்பரஸ் ட்ரைகுளோரைடும் அப்படியே ஒண்ணா கம்பைன் ஆகுது. இந்த ரியாக்ஷன் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் இருக்காது. இங்க இருக்கிற அடுத்த ரெண்டு என்ன பண்ணிருப்போம்? ஒன்னா சேர்த்து எழுதுவோம். அவ்வளவுதான். அதுக்கு பேர் தான் காம்பினேஷன் ரியாக்ஷன். வேற எந்த சேஞ்சுமே இதுல நடக்காது. ஓகேவா? அது மாதிரி வெறும் சிம்பிளா நடக்கிற இந்த ரியாக்ஷன் என்ன பேரு? காம்பினேஷன். இந்த ரியாக்டன் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? அப்படியே ஆட் பண்ணி எழுதிக்கணும். வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? இங்க ஒரு பாஸ்பரஸ் இருக்கு, அப்படியே எழுதிக்கோங்க. இங்க 3 குளோரின் இருக்கு, இங்க 2 குளோரின் இருக்கு. அப்ப 3 + 2 எவ்வளவு வரும்? 5. PCl5. சோ இதுல குளோரின் அப்படிங்கிறது எலமெண்ட், பாஸ்பரஸ் ட்ரைகுளோரைடு அப்படிங்கிறது காம்பவுண்ட். அப்ப ஒரு எலமெண்ட்டும் ஒரு காம்பவுண்டும் சேர்ந்து புதுசா ஒரு காம்பவுண்ட் கொடுக்கறதுனால இதுக்கு பேரு எலமெண்ட் பிளஸ் காம்பவுண்ட் டைப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். புரியுதா இது? அடுத்து மூணாவது டைப் என்னன்னா, இப்ப என்ன பார்த்தோம்? எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட் பார்த்துட்டோம். எலமெண்ட் பிளஸ் காம்பவுண்ட் பார்த்தாச்சு. அப்ப மூணாவது என்னவா இருக்கும்? காம்பவுண்ட் பிளஸ் காம்பவுண்ட். காம்பவுண்ட் பிளஸ் காம்பவுண்ட் டைப் ரியாக்ஷன்ஸ். இதுல ரெண்டுமே என்னவா இருக்கும்? காம்பவுண்டா தான் இருக்கும். சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, கால்சியம் ஆக்சைடு. இது வந்து மெட்டலர்ஜில வரும். நம்ம மெட்டலர்ஜி ஆஃப் அயன் பார்த்தோம் இல்லையா? அதுல இந்த ரியாக்ஷன் வரும். கால்சியம் ஆக்சைடு கூட சிலிக்கா ஆட் பண்றோம். இப்ப ரெண்டுமே என்னவா இருக்கு? காம்பவுண்ட் தான் இல்லையா? கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட், சிலிக்கா அப்படிங்கிறதும் ஒரு காம்பவுண்ட். இந்த ரெண்டு காம்பவுண்ட் ஒன்னா சேர்ந்து நமக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுக்கறதுனால இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? காம்பவுண்ட் பிளஸ்
காம்பவுண்ட் டைப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை சேர்த்து எதுல என்ன கிடைக்கும்? இங்க ஒரு கால்சியம் இருக்கா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து இங்க ஒரு சிலிக்கா இருக்கு, அந்த சிலிக்கா அப்படியே எழுதிப்போம். ஆக்சிஜன் இங்க ஒண்ணு இருக்கு, இங்க எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இப்போ 2 + 1 எவ்வளவு வரும்? 3. கால்சியம் சிலிகேட் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ஒரு காம்பவுண்ட். இப்போ இதுல கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் காம்பவுண்ட் பிளஸ் காம்பவுண்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ல கிடைக்குது. புரியுதா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கும் கம்பஷன் ரியாக்ஷனுக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது. காம்பினேஷன் ரியாக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம கம்பஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கம்பஷன் ரியாக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம்? காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, கம்பஷன் ரியாக்ஷனும் காம்பினேஷன் மாதிரி தான் நடக்கும். பட் அதுல அடிஷனலா என்ன ஆகும்? ஹீட் வந்து லிபரேட் ஆகும். ஹீட் லிபரேட் ஆகாம நடந்துச்சுன்னா அது காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே காம்பினேஷன் ரியாக்ஷன்ல ஹீட் லிபரேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? கம்பஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப நீங்க கார்பனை எரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கார்பன் கூட ஆக்சிஜனை சேர்க்கிறீங்க. இப்ப அது ஜஸ்ட் என்ன ஆகும்? கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்து என்ன மாறி இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு தான் மாறி இருக்கும். இது காம்பினேஷன் ரியாக்ஷன் தான். பட் அடிஷனலா இதுல என்ன வெளில வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஹீட் வெளில வர்றதுனால இந்த மாதிரி எங்கெல்லாம் ஹீட் வெளில வருதோ அது எல்லாத்துக்கும் என்ன பேர் சொல்லுவோம்? கம்பஷன் ரியாக்ஷன். இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? கம்பஷன் ரியாக்ஷனுக்கும் காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? கம்பஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எரிதல் அப்படின்னு அர்த்தம். என்ஜின் கூட கம்பஷன், இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்னா ஃபியூல் வந்து அந்த என்ஜின் உள்ளாரே எரியக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஐசி என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் கம்பஷன் அல்லது ஸ்பார்க் இக்னிஷன் என்ஜின் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து ஃபியூல் உள்ளாரே எரியும். அதான் வந்துட்டு கம்பஷன் அப்படின்னா என்னது? எரிதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப எரிஞ்சாலே என்ன வெளில வரும்? ஹீட் வெளில வரும் இல்லையா? அப்போ ஹீட் வெளில வரக்கூடிய ரியாக்ஷன் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கம்பஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு டைப் ஆஃப் எதுல வரும்? காம்பினேஷன் ரியாக்ஷன் தான். கம்பஷன் ரியாக்ஷன் என்னது? காம்பினேஷன் ரியாக்ஷன் தான். பட் எல்லா காம்பினேஷன் ரியாக்ஷன் நம்ம என்னன்னு சொல்ல முடியாது? கம்பஷன் சொல்ல முடியாது. இப்ப பாருங்க, இதுல காம்பினேஷன் ரியாக்ஷன் தான் நடந்திருக்கு. இங்க பாருங்க, இதுல கால்சியம் ஆக்சைடு பிளஸ் சிலிக்கா சேர்ந்து கால்சியம் சிலிகேட் கிடைச்சிருக்கு. பட் இதை நம்ம காம்பினேஷன் ரியாக்ஷன் தான் சொல்லுவோம், கம்பஷன் சொல்ல மாட்டோம். ஏன்? இதுல வந்து ஹீட் வெளில வரல. ஒருவேளை இதுல ஹீட் வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லலாம்? இதையும் கம்பஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, இது ஃபர்ஸ்ட் டைப். ஓகேவா? டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்திருக்கோம்? காம்பினேஷன் ரியாக்ஷன் பார்த்திருக்கோம். அடுத்த டைப் வந்துட்டு டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் இது அப்படியே காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். காம்பினேஷன் ரியாக்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணுமோ அதுக்கு ஆப்போசிட்டா டிஃபைன் பண்ணணும். காம்பினேஷன் ரியாக்ஷன் என்ன பண்ணும்? ஒன் ஆர் மோர் ரியாக்டன்ட் கிவ்ஸ் ஒன்லி ஒன் ப்ராடக்ட். இங்க அப்படியே ஆப்போசிட்டா என்ன ஆகும்? ஒன்லி ஒன் ரியாக்டன்ட் தான் எடுத்துப்போம். ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்? 2 ஆர் மோர் ப்ராடக்ட் கிடைக்கும். மினிமம் 2 ப்ராடக்ட் இருக்கணும். 2க்கு மேல எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? டீகம்போசிஷன். இப்ப இதுல பேர்லயே உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். டீகம்போசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னா சேர்ந்து இருக்கிறது உடஞ்சி பிரிஞ்சு போகுது அப்படின்னு அர்த்தம். சிதைதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப பெருசா இருக்கிறது செஞ்சு என்னவா மாறும்? சின்ன சின்னதா மாறும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா, ஒன் reactant decomposes to give 2 or more products. இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா? அதுல என்ன பண்ணிருப்போம்? 1 reactor 2 or more reactant எழுதிருப்போம். இதுல என்ன பண்றோம்? 1 reactant எழுதிருப்போம். இதுல அங்க 1 ப்ராடக்ட் எழுதிருப்போம். இங்க என்ன பண்ணிருக்கோம்? 2 or more. அப்படியே இந்த ரெண்டு வேர்டு மட்டும் என்ன ஆகும்? அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். இது அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். சரியா? இதுலயுமே பாத்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகும் பொழுது நம்ம கிடைக்கிற ப்ராடக்ட் ரெண்டுமே எலமெண்டா இருக்கலாம், அல்லது எலமெண்ட் பிளஸ் காம்பவுண்டா இருக்கலாம், அல்லது காம்பவுண்ட் பிளஸ் காம்பவுண்டா இருக்கலாம். 3 டைப் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்கா, டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ல தெர்மல் டீகம்போசிஷன், எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் அண்ட் போட்டோ டீகம்போசிஷன் 3 இருக்கு. 3 டைப் இருக்கு. அது முதல்ல பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் டைப் தெர்மல் டீகம்போசிஷன். தெர்மல்
டீகம்போசிஷன். தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னா என்ன? ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணி அந்த காம்பவுண்ட டீகம்போஸ் பண்ணா அதுக்கு என்ன பேரு? தெர்மல் டீகம்போசிஷன். டீகம்போஸ் பண்றது தெரியும் இல்லையா? சிதைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது பெருசா இருக்கிறத சின்னதா உடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த பெரிய காம்பவுண்ட சின்னதா உடைக்கிறதுக்கு நம்ம எனர்ஜி சப்ளை பண்ணணும் இல்லையா? அந்த எனர்ஜி வந்து தெர்மல் எனர்ஜியா இருந்தா அதுக்கு என்ன பேரு? தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா தெர்மோலைசிஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? தெர்மோலைசிஸ் அப்படின்னு பேர் சொல்லலாம். ஓகேவா? இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் இருக்குல்ல, கால்சியம் கார்பனேட் என்னன்னு சொல்லுவோம்? மார்பிள் ஸ்டோன் அல்லது லைம் ஸ்டோன் சொல்றோம் இல்லையா, அதுதான் கால்சியம் கார்பனேட். நம்ம சாக் பீஸ் யூஸ் பண்ற மாதிரி என்னது? கால்சியம் கார்பனேட் தான். சுண்ணாம்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது சின்ன கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அத சுண்ணாம்பு அப்படிங்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதை தண்ணியில கரைச்சிங்க அப்படின்னாக்கா தண்ணியில பாத்தீங்கன்னா பபுள்ஸ் வரும். பாத்திருக்கீங்களா? ஏன் கால்சியம் கார்பனேட் தண்ணியில கரைச்சிங்கனாக்கா அதுல இருந்து சின்ன சின்ன பபுள்ஸ் வரும்ல. ஏன் அப்படின்னா அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளில போகும். அப்போ மீதி இருக்கிற கால்சியம் ஆக்சைடும் வாட்டர் ரியாக்ட் பண்ணும் பொழுது அது கால்சியம் ஹைட்ராக்சைடா மாறும். கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கறது என்னது? சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம். வெத்தலை பாக்குல வச்சு போடுறாங்க இல்லையா, அந்த சுண்ணாம்பு தான் என்னது? கால்சியம் ஹைட்ராக்சைடு. அதே தண்ணி வெளில போயிடுச்சுன்னா கால்சியம் கார்பனேட்டா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப இந்த கால்சியம் கார்பனேட் இருக்கு இல்லையா, இந்த கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ணா என்னவாகும்? எப்பவுமே கார்பனேட் இருக்கிற எந்த பொருளை ஹீட் பண்ணாலும் அதுல இருந்து என்ன வெளில போயிடும்? கார்பன் டை ஆக்சைடு வெளில போகும். ஸ்டாண்டர்டா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி CO3 எதுல இருந்தாலும் சரி, அது நீங்க ஹீட் பண்ணாலும் சரி அல்லது ஆசிட் ஊத்தினாலும் சரி, இதுல இருந்து என்ன வெளில போயிடும்? கார்பன் டை ஆக்சைடு வெளில போகும். இது நீங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பார்த்திருக்கலாம். யூடியூப்ல கூட பண்ணுவாங்க இல்லையா. இந்த மென்டாஸ் இருக்கு இல்லையா, மென்டாஸ்ல கோக் அல்லது பெப்சி ஊத்தும் போது என்ன ஆகும்? பொங்கி வரும் இல்லையா. அந்த மென்டாஸ்ல கார்பனேட் இருக்கும். கோக் அல்லது பெப்சிங்கிறது என்னது? ஒரு ஆசிட், அது வந்து கார்போனிக் ஆசிட். அப்ப அது ஊத்தும் போது என்ன ஆகும்? நிறைய ஃபோம்ஸ் வெளியில வரும். அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளில வரும்போது நமக்கு நுரை அதிகமா வர மாதிரி தெரியும். அதுதான் வந்துட்டு இந்த கார்பனேட். கார்பனேட் நீங்க ஹீட் பண்ணாலும் கார்பன் டை ஆக்சைடு வெளில போயிடும், அல்லது ஆசிட் ஆட் பண்ணாலும் என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு வெளியில போயிடும். அப்ப இதுல இருந்து ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு வெளில போயிடுதுன்னு வச்சுக்கோம். கார்பன் டை ஆக்சைடுங்கிறது லிக்விடா சாலிடா கேஸா? கேஸ். கேஸ் அப்படின்னா ஆரோ மார்க் எப்படி எழுதணும்? அப்பர் டைரக்ஷன்ல எழுதிக்கணும். இப்போ இதுல இருந்து கால்சியம் கார்பன் டை ஆக்சைடை மைனஸ் பண்ணிடுங்க. CO3 ல CO2 போயிடுச்சு. அப்ப மீதி என்ன இருக்கும்? CaO. இது இன்னொரு ப்ராடக்ட். அப்ப இங்க கிடைச்சிருக்க ப்ராடக்ட் பாருங்க, காம்பவுண்ட் பிளஸ் காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு. இதுல கிடைச்சிருக்க காம்பவுண்ட் என்னது? காம்பவுண்ட் பிளஸ் காம்பவுண்ட் டைப் ப்ராடக்ட். இது எப்படி எழுதுவாங்கனாக்கா காம்பவுண்ட் ஜூஸ் காம்பவுண்ட் ஒரு ஸ்லாஷ் போட்டு காம்பவுண்ட். ஒரு காம்பவுண்ட் என்ன பண்ணுது? ப்ராடக்ட்டா எதை கொடுக்குது? காம்பவுண்ட் அண்ட் காம்பவுண்டே கொடுக்குது. காம்பவுண்ட் காம்பவுண்ட் ரியாக்ஷன். இது வந்து தெர்மோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ரியாக்ஷன் எலக்ட்ரோலைசிஸ். இது ஏற்கனவே உங்களுக்கு மீனிங் சொல்லியிருக்கேன். லைசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரேக்கிங் அப்படின்னு அர்த்தம். லைசிஸ் என்ன அர்த்தம்? பிரேக்கிங். யாரை யூஸ் பண்ணி பிரேக் பண்றோம்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி பிரேக் பண்றதுனால இது பேர் எலக்ட்ரோலைசிஸ். எதை பிரேக் பண்ண போறோம்? ஒரு பெரிய மாலிகுலா சின்ன மாலிகுலா பிரேக் பண்ண போறோம். அதனால இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுல என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறோம்னா சோடியம் குளோரைட். சாரி, சோடியம் குளோரைட். இப்ப இந்த சோடியம் குளோரைட ஒரு பீக்கர்ல எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பீக்கர்ல சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறீங்க. டிசால்வ் பண்ணி வாட்டர்லயோ இல்ல டிசால்வ் பண்ணி எடுத்துக்கிறீங்க. எங்க ஒரு எலக்ட்ரோடு இருக்கும். எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னாலே என்ன இருக்கும்? அது 2 எலக்ட்ரோடு இருக்கும். இந்த 2 எலக்ட்ரோடு என்ன பண்ணுவோம்? ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிடுவோம். ஒரு பேட்டரியோட எண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும், இன்னொரு பேட்டரியோட எண்ட் நெகட்டிவா இருக்கும். இந்த கோடு பெருசா இருக்கிறது என்ன சொல்லுவீங்க? பாசிட்டிவ். சின்னதா இருக்கிறது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. இப்போ இந்த வாட்டரை டிசால்வ் பண்ண உடனே சோடியம் குளோரைடு எப்படி பிரியும்? Na+ Cl- பிரியுமா? இப்போ இதுல யாருக்கு பிளஸ் சார்ஜ் இருக்கு? இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற எலக்ட்ரோடுக்கு பிளஸ் சார்ஜ், ரைட் சைடுல இருக்கிற எலக்ட்ரோடுக்கு மைனஸ் சார்ஜ். எப்பவுமே பிளஸ் சார்ஜ் எதை நோக்கி மூவ் ஆகும்? மைனஸ் நோக்கி மூவ் ஆகுமா? அப்ப இந்த Na+ என்ன பண்ணும்? கேத்தோடுக்கு போகும். Cl- என்ன பண்ணும்? இங்க ஆனோட் நோக்கி நகரும். ஓகேவா?
அப்படி நகரும் பொழுது இங்க வந்துட்டு சோடியம் ஆட்டமும் இன்னொரு எலக்ட்ரான்ல குளோரின் கேஸும் ரிலீஸ் ஆகும். ஒரு எலக்ட்ரான்ல சோடியம் வந்து டெபாசிட் ஆகும், இன்னொரு எலக்ட்ரான்ல என்ன டெபாசிட் ஆயிடும், குளோரின் வந்து கேஸ்ங்கிறதுனால டெபாசிட் ஆயிடாது, டெபாசிட் ஆகாது, அப்படியே கேஸா என்ன ஆயிடும், வெளியில போயிடும். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இங்க Cl2 னு போட்டுருக்கிறதுனால இங்க என்ன பண்ணணும், 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த ரியாக்ஷன்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, இது என்ன டைப்னு சொல்லலாம், காம்பவுண்ட்ல நம்ம கிடைச்சிருக்கிறது என்னது, எலமெண்ட். அப்ப இது என்ன சொல்லலாம், காம்பவுண்ட் to element bar element reactions. சோ இதுல நமக்கு எலமெண்ட் ப்ராடக்ட்டா கிடைக்குது. சரியா? இந்த ரியாக்ஷனுக்கு பேர் எலக்ட்ரோலைசிஸ். இங்க நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரிக் கரண்ட பாஸ் பண்றோம், எலக்ட்ரிக் கரண்ட். இது புரியுதா எலக்ட்ரோலைசிஸ்? ஓகேவா? அடுத்து மூணாவது டைப் என்னது, போட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது போட்டோ டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். போட்டோலைசிஸ் ஆர் போட்டோ டீகம்போசிஷன். போட்டோலைசிஸ் ஆர் போட்டோ டீகம்போசிஷன். போட்டோ அப்படின்னா என்னது, லைட். இப்ப லைட்டை யூஸ் பண்ணி ஒரு காம்பவுண்ட டீகம்போஸ் பண்ணா அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம், போட்டோலைசிஸ் ஆர் போட்டோ டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ரியாக்ஷனும் லைட் பிரசன்ஸ்ல நடக்காது, ஒரு சில ரியாக்ஷன் மட்டும் தான் நடக்கும். இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டீகம்போசிஷன் ஆஃப் சில்வர் புரோமைட். சில்வர் புரோமைடோட கலர் பாத்தீங்கன்னா நல்லா எல்லோ கலரா இருக்கும். இதுல லைட் பட்டுச்சு அப்படின்னா, லைட் படுறதுனா ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி ஓப்பன் அட்மாஸ்பியர் வச்சுட்டாலே போதும், அது அப்படியே எல்லோ கலர்ல இருந்து என்னவா மாறிடும் அப்படின்னா சில்வரி பிரவுன் கலரா மாறிடும். அதாவது சில்வரி ஒயிட்னு சொல்லுவோம்ல, நம்ம கொலுசு எல்லாம் போறீங்களா சில்வர்ல, அந்த கலரா மாறிடும். அந்த மாதிரி டீகம்போசிஷன் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், போட்டோலைசிஸ் ஆர் போட்டோ டீகம்போசிஷன். அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எழுதிக்கலாம், டீகம்போசிஷன் ஆஃப் சில்வர் புரோமைட். லைட்டுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி Hnu அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இது வந்து போட்டான் அப்படின்னு பேரு. லைட் வந்து டிராவல்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் போட்டான், ஒரு பண்டில் ஆஃப் எனர்ஜியா இருக்கும், அதனால இதை Hnu அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து லைட்டுக்கான ஒரு சிம்பிள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, Hnu அப்படிங்கறத. அடுத்து இது என்னவா மாறும், சில்வர் பிளஸ் புரோமினா டீகம்போஸ் ஆயிடும். இப்போ இது சில்வர் புரோமைடா இருக்கும்போது என்ன கலரா இருக்கும், எல்லோ கலரா இருக்கும் இல்லையா. இது என்னவா மாறும் அப்படின்னா சில்வரி ஒயிட் ஆர் கிரே கலர். சில்வர் கலர் கிரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிரே ப்ரௌனிஷ் கிரே அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சில்வரி ஒயிட்னே வச்சுக்கோங்க, சில்வரி ஒயிட் கலரா மாறிடும். இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா, இங்க 2 புரோமின் இருக்கு, அப்ப இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இங்க 2 சில்வர் வருது, அப்ப இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இதுவும் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் டு எலமெண்ட் டைப் ரியாக்ஷன். சோ இந்த 3 ரியாக்ஷன் எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ல வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ். சோ இது 2 டைப் பார்த்திருக்கோம். என்னென்ன டைப், ஒன்னு வந்து காம்பினேஷன், இன்னொன்னு என்னது டீகம்போசிஷன். இதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க பேசிக்கா அந்த பேருக்கான மீனிங் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா அந்த ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அதுல சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒண்ணு இருக்கு, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணும், ஒரே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் நடக்கும். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா 2 டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். ஓகேவா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், இன்னொன்னு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல தான் 2 டைப் பார்த்திருப்போம். ஒன்னு வந்து பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்திருப்போம். சரியா? மேஜரா இந்த டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே போதும், இதுல இருந்தா மோஸ்ட்லி நமக்கு क्वेश्चन வரும். அதுக்கு அந்தாண்ட இருக்கிற டாபிக் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். சோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வரைக்கும் நடத்திட்டு உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்குறேன், நீங்க அதை படிச்சு பாருங்க, புக்ல படிச்சு பாருங்க, புக்ல இருக்கிற மாதிரியே. அதுல என்ன புரியலன்னு சொல்லுங்க, நான் திருப்பி சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் போனாலும் பரவாயில்ல, இந்த யூனிட்டை கிளியரா பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த யூனிட்ல நீங்க திருப்பி மேஜரா மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கீங்க, அதனால இந்த யூனிட்டை தெளிவா இந்த அளவு பாத்துருங்க. ஓகேவா? சரி, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். இப்ப நான் உங்களுக்கு எழுதும் பொழுது பாத்தீங்கன்னா கீவேர்டா எழுதி போட்டுட்டு இருக்கேன், அதனாலதான் உங்களை புக்ல படிக்க சொல்றேன்.
சென்டென்ஸ் எல்லாம் போட்டு சேர்த்து எழுதி போட்டுட்டு இருந்தா அப்புறம் உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும், மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நடத்துற மாதிரி இருக்கும். அதனால இது கீவேர்ட்ஸ், இதை கரெக்டா ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே மீதி இருக்கிறது உங்களுக்கு கரெக்டா ஞாபகம் வந்துடும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். So displacement reaction அப்படிங்கிறது an atom or element in a compound is displaced by another atom or element by an another atom or element. ஒரு ஆட்டத்தை, ஒரு காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தையோ அல்லது எலமெண்ட்டையோ இன்னொரு ஆட்டமோ அல்லது எலமெண்டோ டிஸ்பிளேஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு மீனிங் புரியுது இல்லையா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போகிறது, அதுக்கு பேர் தான் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுல ரீப்ளேஸ்மெண்ட் ரெண்டும் ஒரே மீனிங் தான். ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் an atom or element or ion in a compound by another atom or element or ion. சோ இந்த மாதிரி பார் போட்டிருக்கோம்னா அதுல இருந்து வெளியில ரீப்ளேஸ் ஆகுது இல்ல, அது வந்து ஒரு ஆட்டமா இருக்கலாம் அல்லது அயானா இருக்கலாம் அல்லது என்னவா இருக்கலாம், எலமெண்டா இருக்கலாம். இந்த மூணுல எது வேணாலும் டிஸ்பிளேஸ் ஆகும். ஒரு ரியாக்ஷன் ஏதோ ஒண்ணுதான் டிஸ்பிளேஸ் ஆகும், அது ரியாக்ஷனை பொறுத்து ஏதோ ஒண்ணு டிஸ்பிளேஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? சிங்கிள் displacement reaction. Single displacement reaction. அப்ப சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எத்தனை டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும்? ஒரே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நடக்கும். இப்ப நான் முதல்ல எக்ஸாம்பிள் எழுதிடுறேன், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஆசிட்ல எந்த மெட்டலை போட்டாலும் என்ன கேஸ் வெளில வரும்னு சொல்லியிருக்கேன்? ஹைட்ரஜன். வந்து ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காம்பவுண்ட், ஒரு நம்மள்ட்ட கொடுத்துருக்கிற சொல்யூஷன் ஆசிடா அல்லது வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி உள்ள லிக்விடா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மெட்டல் எடுத்து ஒரு சொல்யூஷன்ல போடும் பொழுது அதுல இருந்து ஹைட்ரஜன் கேஸ் வெளில வந்தா அந்த சொல்யூஷன் கண்டிப்பா என்னவா இருக்கும்? ஆசிடா இருக்கும். ஏன்னா ஆசிட் தான் என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை மெட்டலை ஆட் பண்ணும்போது ஹைட்ரஜனை வெளில போகும். சரி, இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஜிங்க் மெட்டல் எடுத்துக்கிறேன். ஜிங்க் மெட்டல் கூட என்ன ஆட் பண்ணிக்கிறேன்? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜிங்க் மெட்டல் கூட என்ன எடுத்துக்கிறேன்? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். இப்போ இதுல இருந்து என்ன வெளில போகணும்? முதல்ல ஹைட்ரஜன் வெளில போகணும். அது முதல்ல, ஏன்னா இதான் நமக்கு ஸ்டாண்டர்டா தெரியும். அப்ப என்ன வெளில போயிடுது? ஹைட்ரஜன் வெளில போகுது. அப்ப இதுல இருந்து ஹைட்ரஜன் வெளில போயிடுச்சுன்னா இந்த குளோரின் சும்மா இருக்காது இல்லையா? அப்ப இது யார் கூட சேர்ந்துரும்? ஜிங்க் கூட சேர்ந்துரும். ஜிங்க்கு வேலன்சி என்னன்னா +2. ஜிங்கோட வேலன்சி எவ்வளவு? +2. குளோரினுக்கு வேலன்சி -1. இப்போ அது நியூட்ரலைஸ் ஆகணும்னா எத்தனை மைனஸ் தேவை? 2 பிளஸ்மா. 2 பிளஸ் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு எத்தனை மைனஸ் தேவை? 2 மைனஸ் தேவை. அப்ப குளோரின்ட்ட ஒரு மைனஸ் தான் இருக்கு. அப்ப 2 மைனஸ் வேணா என்ன தேவை? 2 குளோரின் தேவை இல்லையா? அதனால ஜிங்க் எத்தனை குளோரினோட சேரும்? 2 குளோரினோட சேரும். ஜிங்க் குளோரைடா மாறும். அப்ப ஜிங்க் குளோரைடா மாறும்போது இங்க என்ன வெளில போகுது? ஹைட்ரஜன் கேஸ் வெளில போகுது. இப்போ இதை நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இங்க குளோரின் என்ன ஆயிடுது? 2 மாறிடுது, இங்க பேலன்ஸ் ஆயிடுச்சா? இதுல இந்த ரியாக்டன்ட் எழுதுறோம் இல்லையா, இதுக்கு பேர் எப்படி கொடுப்பாங்கன்னா எலமெண்ட் ரியாக்டன்ட். இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. இது ரியாக்டன்ட் தான். பொதுவா இதுக்கு இந்த சைடு இருக்கிறது என்ன பேர் சொல்லுவோம்? ரியாக்டன்ட்னு சொல்றோம். அந்த ரியாக்டன்ட் வந்து இங்க எலமெண்டா இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர் சொல்றாங்க? எலமெண்ட் ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு பேரும் ரியாக்டன்ட் தான். இது என்னவா இருக்கு? காம்பவுண்டா இருக்கு. அப்ப என்ன பேர் சொல்லலாம்? காம்பவுண்ட் ரியாக்டன்ட். புக்ல உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஏன்னா புக்ல இருக்கிற மாதிரி தான் நீங்க எழுதணும். அதனால இதுக்கு மீனிங் புரிஞ்சுக்கோங்க. இது ரியாக்டன்ட் தான். எலமெண்டா இருக்கும்போது எலமெண்ட் ரியாக்டன்ட் சொல்றோம், காம்பவுண்டா இருக்கும்போது காம்பவுண்ட் ரியாக்டன்ட் சொல்றோம். இந்த ஒரு இடத்துல தான் அப்படி கொடுத்துருக்காங்க. மத்த இடத்துல நீங்க அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா சொல்ல தேவையில்லை. ரியாக்டன்ட் அப்படின்னு சொன்னாலே போதும். ஓகேவா? இப்ப இதுக்கு பேர் என்னது? காம்பவுண்ட் ரியாக்டன்ட்.
ஏன்னா நீங்க புக்ல படிக்கும்போது இதுக்கு மீனிங் தெரியாம படிக்கிறதா சொல்றேன். இது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். இது எலமெண்ட் ரியாக்டன்ட், இது காம்பவுண்ட் ரியாக்டன்ட். இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? ரைட் சைடுல இருக்கிறது என்னது? ப்ராடக்ட். அப்ப இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? காம்பவுண்ட் ப்ராடக்ட். காம்பவுண்ட் ப்ராடக்ட். அப்ப ஹைட்ரஜன் என்னவா இருக்கும்? எலமெண்ட் ப்ராடக்ட். So இப்போ single displacement reactantல an element reactant will replace the an element from the compound reactant. இந்த element reactant எப்பவுமே single displacement reactantல ஒரு element கண்டிப்பா இருக்கும், இன்னொன்னு என்னவா இருக்கும்? காம்பவுண்டா இருக்கும். ரெண்டுமே காம்பவுண்டா இருக்காது. ஒன்னு எலமெண்டா இருந்தா இன்னொன்னு என்னவா இருக்கும்? காம்பவுண்டா இருக்கும். அதை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு எலமெண்ட்டும் ஒரு காம்பவுண்டும் ரியாக்ட் பண்ணி ஒரு ஆட்டம் வெளியில போகுது அல்லது ஏதோ ஒரு எலமெண்டோ அயானோ வெளியில போகுது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? அப்ப இந்த டெஃபினிஷன் எப்படி எழுதலாம்? an element reactant. உங்களுக்கு புரியுது இல்லப்பா? இது இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுது இல்லையா? புக்ல உங்களுக்கு அந்த டெஃபினிஷன் இருக்கிறதுனால அதே மாதிரி சொல்றேன். இந்த எலமெண்ட் ரியாக்டன்ட் என்ன பண்ணுது? இந்த காம்பவுண்ட் ரியாக்டன்ட்ல இருந்து ஒரு எலமெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுது, அல்ல டிஸ்பிளேஸ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் என்னது? சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. an element reactant displaces an element or atom from the compound reactant. இதுல இருந்து compound reactantல இருந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இதுக்கு தான் என்ன பேர் சொல்லுவோம்? சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அயன் பிளஸ் காப்பர் சல்பேட். இதை நீங்க வீட்ல கூட செஞ்சு பார்க்கலாம். காப்பர் சல்பேட் இருந்தா அயன் பிளஸ் காப்பர் சல்பேட். காப்பர் சல்பேட் எப்படி இருக்குன்னா, உங்க ட்ரெஸ் ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த ப்ளூவே கொஞ்சம் டார்க்கா இருந்தா எப்படி இருக்கும்? பாக்குறது நல்லா அழகா ப்ளூ கலர்ல தெரியும் இல்லையா? அந்த கலர் தான் வந்து காப்பர் சல்பேட். அயன் இரும்பு பார்த்திருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆணி இருக்கு இல்லையா? நெயில் ஆணி எப்படி இருக்கும்? அயன் கலர் உங்களுக்கு தெரியும். இந்த ஆணியை தூக்கி இந்த காப்பர் சல்பேட் சொல்யூஷன்ல போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும்? ஃபேட் ஆயிடும். ப்ளூ கலர் ஃபேட் ஆகி என்னவா மாறிடும்னா ஒரு லைட் ஒயிட் கலரா, அத கிரே கலர் அல்லது ஒயிட் கலரா மாறிடும். ஏன் அப்படின்னா இந்த அயன் வந்து இங்க இருக்கிற காப்பரை ரீப்ளேஸ் பண்ணிடும். இந்த அயனுங்கிறது ஒரு எலமெண்ட். இந்த எலமெண்ட் இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற காப்பர் அப்படிங்கிற ஒரு அயன் என்ன பண்ணிடும்? ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்ப இங்க என்ன கிடைக்கும்? காப்பருக்கு போல இங்க அயன் போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஃபெரஸ் சல்பேட் கிடைக்கும். காப்பர் தனியா பிரிஞ்சு வந்துரும். அப்ப இதுல யார் யார் ரீப்ளேஸ் பண்றாங்க? அயன் வந்து காப்பரை ரீப்ளேஸ் பண்ணது. இதே உங்களுக்கு 1 மார்க்ல கேட்கலாம், இந்த ரியாக்ஷன் பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு. காப்பர் பிளஸ் ஃபெரஸ் சல்பேட். இப்போ இதுல காப்பர் சல்பேட் பிளஸ் அயன், இப்ப இந்த ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னு கேட்கலாம். இந்த ரியாக்ஷன் நடக்குமா? இந்த ரியாக்ஷன் நடக்காது. நீங்க காப்பர் சல்பேட்ல அயன் போட்டீங்கன்னா இந்த அயன் என்ன பண்ணும்? காப்பரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்னவா மாறிடும்? ஃபெரஸ் சல்பேட்டா மாறும். இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஆனா அப்படியே ரிவர்ஸா இந்த ஃபெரஸ் சல்பேட் கூட காப்பர் போட்டீங்கன்னா அது என்னவா மாறாது? காப்பர் சல்பேட்டா மாறாது. ஏன் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்னு புக்ல ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுல எந்த மெட்டல்லாம் எந்த மெட்டலை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல அயன் வந்து மோர் ஆக்டிவா இருக்கும், காப்பர் வந்து லெஸ் ஆக்டிவா இருக்கும். மோர் ஆக்டிவ் மெட்டல் லெஸ் ஆக்டிவ் மெட்டலை ரீப்ளேஸ் பண்ணும். ஆனா லெஸ் ஆக்டிவ் மெட்டல் மோர் ஆக்டிவ் மெட்டலை ரீப்ளேஸ் பண்ணாது. அப்போ அயன் இஸ் மோர் ஆக்டிவ். யாரை விட? காப்பரை விட மோர் ஆக்டிவ் தென் காப்பர். சோ அதனால இந்த செகண்ட் ரியாக்ஷன் நடக்காது. ஏன்னா ஆக்டிவா இருக்கிறவங்க தான் லெஸ் ஆக்டிவா இருக்கிறவங்கள ஓவர்டேக் பண்ண முடியும். லெஸ் ஆக்டிவா இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது? மோர் ஆக்டிவா இருக்கிறவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. இது ஸ்ட்ராங்கா அப்படியே இருந்துரும். புரியுதா? சோ இது 1 மார்க்ல கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். புரியுதா? அடுத்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். இப்ப டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட்னா எப்படி இருக்கும்? ரெண்டு டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்கும். என்ன இருக்கு பெட்சி? டயர்ட் ஆயிட்டியா? டயர்ட் ஆயிட்டீங்களா?
என்னாச்சு? ஏன் ஃபீவரா? காலையில இருந்தேவா? சரி, இதோட முடிஞ்சிச்சு. கவனிங்க, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். ஓகேவா? அப்போ ரெண்டுமே என்னவா இருக்கணும்? ரியாக்டன்ட் காம்பவுண்டா தான் இருக்கும். நம்ம எடுத்துக்கூட ரெண்டு ரியாக்டன்ட்டுமே என்னவா இருக்கும்? காம்பவுண்டா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய அயான் இன்னொரு காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய அயானை ரீப்ளேஸ் பண்ணும். அதே மாதிரி அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற அயான் இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல இருக்கிற அயானை ரீப்ளேஸ் பண்ணும். அப்ப எத்தனை ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும்? ரெண்டு ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், லெட் நைட்ரேட் பிளஸ் இதுல முதல்ல அந்த டைப் எழுதிடுவோம். டைப் எழுதிட்டு அடுத்து பார்த்துக்கலாம். இந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல ரெண்டு டைப் சொன்னோம் இல்லையா? ஒன்னு வந்துட்டு precipitation reactions, இன்னொன்னு neutralization reactions. Neutralization reactions. இதுல 1 மார்க்ல ஒன்னு கேட்கலாம். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? மெட்டாஸ்டேசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இன்னொரு பேர் என்ன? மெட்டாஸ்டேசிஸ் ரியாக்ஷன். முதல்ல precipitation reaction பார்க்கலாம். நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். இப்போ precipitation reaction வந்து ஒரு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அப்ப கண்டிப்பா எத்தனை ரியாக்ஷன் எடுத்துக்கணும்? ரெண்டு ரியாக்ஷன் எடுத்துக்கணும். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படினாலே ரெண்டு ரியாக்ஷன் என்னவா இருக்கணும்? காம்பவுண்டா தான் இருக்கணும். ரெண்டுமே என்னவா இருக்கணும்? காம்பவுண்டா தான் இருக்கணும். சரி, இதுக்கு என்ன எடுத்துக்கிறேன்னா லெட் நைட்ரேட் எடுத்துக்கிறேன். லெட் நைட்ரேட்டுக்கு இதான் ஃபார்முலா. ஏன் PbNO3 ட்வைஸ் அப்படின்னு போறோம்னா, லெட்டுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2, லெட்டுக்கு என்னது ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2, NO3க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. லெட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க வந்துருமா? 2 வரும். நைட்ரேட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1 இங்க வரும். 1 இருந்தா என்ன பண்ண தேவையில்ல? போட தேவையில்லை. சோ அதனால PbNO3 ட்வைஸ் போடுவோம். இது கூட என்ன ஆட் பண்றோம்னா பொட்டாசியம் அயோடைடு ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது பாருங்க, ஒரு பாசிட்டிவ் அயான் இங்க இருக்கிற பாசிட்டிவ் அயானை ரீப்ளேஸ் பண்ணும். இதுல எப்பவுமே யார் பாசிட்டிவா இருப்பாங்கன்னா, இந்த காம்பவுண்ட்ல யாரை ஃபர்ஸ்ட் எழுதுறோமோ அவங்க தான் என்னது? பாசிட்டிவ். அப்போ இங்க இருக்கிற பொட்டாசியம் இங்க இருக்கிற லெட்டர் ரீப்ளேஸ் பண்ணும். அப்ப இது ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்டா? அதே மாதிரி இங்க இருக்கிற நைட்ரேட் என்ன பண்ணும்? அயோடினை டிஸ்பிளேஸ் பண்ணும். அப்ப எத்தனை டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது? ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இங்க பொட்டாசியத்துக்கு இங்க லெட்டுக்கு பதிலா என்ன போடணும்? பொட்டாசியம் போடணும். பொட்டாசியத்துக்கு என்ன ஃபார்முலா? KNO3. ஏன் இங்க ட்வைஸ் போடல? பொட்டாசியத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன வரும்? +1 தான். NO3க்கு ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளவு? -1. அப்ப +1 -1 நியூட்ரல் ஆயிடும் இல்லையா? அதாவது இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா இங்கேயும் 1 தான் வரும், இங்கேயும் 1 தான் வரும். அதனால KNO3 ன்னு போடுறோம். பிளஸ் இந்த அயோடின் என்ன பண்றோம்? இந்த நைட்ரேட் ரீப்ளேஸ் பண்றோமா? அப்ப லெட்டுக்கு பக்கத்துல என்ன ஆட் ஆகும்? அயோடின் வந்து ஆட் ஆகும். அப்ப என்ன கிடைக்கும்? லெட் அயோடைடு. ஏன்னா அயோடினுக்கு ஒரு மைனஸ் தான் வரும், லெட்டுக்கு 2 பிளஸ் வரும். அதனால லெட்டு கூட எத்தனை அயோடின் சேரும்? 2 அயோடின் சேரும். இந்த லெட் அயோடைடு தான் பிரிசிபிடேட்டா நமக்கு கிடைக்கும். லெட் அயோடைடு பிரிசிபிடேட்டா கிடைக்கும். இதை எழுதும்போது நீங்க மிஸ்டேக் நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க? ஒரே ஒரு அயோடின் மட்டும் போடுறீங்க. அயோடின் எத்தனை வரணும்? 2 வரணும். ஏன்னா அயோடினுக்கு ஒரு மைனஸ் தான், லெட்டுக்கு 2 பிளஸ். அப்போ 2 பிளஸ் நியூட்ரலைஸ் பண்ண எத்தனை அயோடின் தேவை? 2 அயோடின் தேவை. அதனால PbI2 அப்படின்னு எழுதணும். இது precipitation ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். இப்ப இதுல நீங்க பேலன்ஸ் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா பொட்டாசியம் 1 தான் இருக்கு, இங்க 1 தான் இருக்கு, பிரச்சனை இல்ல. அயோடின் இங்க 2 இருக்கு, இங்க எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. அப்ப இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க பொட்டாசியம் எத்தனை வந்துருச்சு? 2. அப்ப இங்கேயும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். இப்ப நைட்ரேட் இங்க 2 வந்துச்சா, இங்க எத்தனை இருக்கு? 2 இருக்கு. பேலன்ஸ் ஆயிடுச்சா? சோ இது வந்துட்டு precipitation ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது லாஸ்ட் ஒன்னு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ் ஜெனரலா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படினா எங்க நடக்கும்? ஆசிட் பேசிக் இடையில தான் நடக்கும் இல்லையா? நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆசிட் பேஸ் எது? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பிளஸ் NaOH. இதுல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? எப்பவுமே சால்ட் பிளஸ் வாட்டர் தான் கிடைக்கும். நீங்களே போய் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த சோடியத்துக்கு பதிலா ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இங்க
குளோரினும் OHம் ரீப்ளேஸ் ஆயிக்கும். அப்படியே இடத்த மாத்தினா என்ன வரும்? NaCl plus H2O. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்குது. அதனால இதுக்கு பேர் என்னது? டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுல இன்னும் ஒரு 1 மார்க் சொல்லாம விட்டுட்டேன். சோடியம் குளோரைடு இருக்கு இல்லையா? NaCl கூட குளோரின் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னாக்கா சோடியம் குளோரைடும் பிளஸ் குளோரினும் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இது 2 2 வரும். இதே ரிவர்ஸ் எப்படி எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. NaF கூட குளோரின் ஆட் பண்ணா ரியாக்ஷன் நடக்குமா? நடக்குமா நடக்காதா? ஏன்? டிஃபரன்ஸ் தெரிஞ்சா பாருங்க. இங்க சோடியம் குளோரைடு, இங்க புளூரின் எடுத்திருக்கேன். இது என்ன மாறுது? இந்த குளோரின் வந்து இந்த குளோரினை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. யார் ரீப்ளேஸ் பண்றது? இந்த புளூரின் யார் ரீப்ளேஸ் பண்ணுது? குளோரினை ரீப்ளேஸ் பண்ணுது. அப்படியே இங்க மாத்தி எழுதிருக்கேன். இங்க புளூரின் இருக்கு, இங்க குளோரின் இருக்கு. இந்த குளோரினால புளூரினை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? புளூரின் வந்து மோர் ரியாக்டிவ் தென் குளோரின். அப்போ இது நாட் பாசிபிள். இங்க ரியாக்ஷன் நடக்காது. ஏன்னா யார் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க? புளூரின் இஸ் மோர் ஆக்டிவ் தென் யாரு? குளோரின். அப்போ புளூரின் வந்து குளோரினை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனா குளோரின் என்ன பண்ண முடியாது? புளூரினை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா புளூரின் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சோ இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை நீங்க ஒரு கிளான்ஸ் அப்படியே புக்ல பாருங்க. அதுல இருக்கிறதுல ஏதாவது டவுட் வருது, வேர்டுக்கு மீனிங் புரியல அப்படின்னா கேளுங்க. ஓகேவா?